மூன்றாவது சோதனை முனையில் இந்த ரோபோ வரும்போது அதை தள்ளிவிட்டு முன்னோக்கி செல்ல இந்த வாகனம் முயற்சித்த போது இஸ்ரேலிய படைகள் சுட்டன. அந்த சுட்டதின் ஒரு பகுதியாக 15 பேர் கொண்ட ரெட் கிராஸ் தன்னார்வலர்கள் கொல்லப்பட்டனர். அறிக்கைகள் வருகின்றன. இஸ்ரேலிய படைகள் இவர்களின் பிணங்களை எடுத்து பார்த்த பிறகு பலரை அடையாளம் கண்டது. ரெட் கிராஸ் தன்னார்வலர்கள் என்று. இந்த 15 பேரில் 14 பேர் ஹமாஸின் ஆட்கள். இதுதான் நான் பல முறை சொல்வது, இதற்குள் முழுவதும் ஹமாஸின் ஆட்கள். இவர்கள் ரெட் கிராஸ் தன்னார்வலர்கள் என்று உடை போட்டு நிற்கிறார்கள். இவர்களின் முறை என்று சொல்வது இப்படி ஹமாஸுக்கு உதவுவதாகும். இதன் ஒரு பகுதியாக பெஞ்சமின் நெதன்யாகுவின் பாதுகாப்பு அமைச்சரின் அறிக்கை வந்துள்ளது. அதாவது ரஃபா காலியாக்கப்பட்டு தாக்குதல் நடத்தி கைப்பற்றுவதற்கு முன்பு அங்குள்ள பாதுகாப்பு அமைச்சர் அரபி மற்றும் அங்குள்ள இஸ்ரேலிய மொழியிலும் அரபி மொழியிலும் அங்கு பிரசுரங்கள் விநியோகித்தார். ஹெலிகாப்டரில் அங்கு விலகிச் செல்லுமாறு கூறினார். ஏனென்றால் நான் முன்பே சொன்னது போல் இவர்கள் அனைவரையும் பிலடெல்பியா கால்வாயில் கொண்டு போய் எகிப்துக்கு அனுப்புவதாக இருந்தது. அவர்களிடம் விலகிச் செல்லுமாறு கூறிய பிறகும் விலகிச் செல்லவில்லை. ஏனென்றால் அவர்களின் மீது அழுத்தம் உள்ளது, ஹமாஸின் அழுத்தம். அங்கிருந்து விலகிச் செல்லக்கூடாது. ஏனென்றால் ஹமாஸுக்கு தெரியும் இவர்கள் அனைவரையும் எடுத்து வெளியேற்றப் போகிறார்கள் என்று.